யாழ்ப்பாணத்தில் திடீர் சுற்றி வளைப்பு, 10க்கும் மேற்பட்டோர் போதைப் பொருட்களுடன் கைது. கொலை குற்றவாளி செவ்வந்தியின் தொலைபேசி மீட்பு, 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. யாழ்ப்பாணத்தில் வாளுடன் அலைந்து திரிந்து அட்டகாசம் செய்த இளைஞன் கைது. வடபுரட்சி கிழக்கில் சம்பவம். நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை, அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் கனமழைக்கு வாய்ப்பு. கட்சியில் உள்ள அனைவருக்கும் போலீஸ் அறிக்கை அவசியம். நாமல் ராஜபக்ஷ புதிய திட்டம். ரணிலின் கட்சியில் உள்ள முக்கிய நபருக்கு வங்கி கணக்கே இல்லை, வெளியாகிய அதிர்ச்சி தகவல். அடுத்த கல்வியாண்டில் தரம் 1 மற்றும் 6 மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் இல்லை, கல்வி அமைச்சு அறிவிப்பு. நாட்டில் தங்கத்தின் விலையில் நேற்று மாற்றம், 20,000 ரூபாவால் குறைந்தது பவுன். களுத்துறையில் மக்களின் பணங்களை திருடும் விசித்திர காகம், போலீஸ் நிலையத்தில் குவியும் முறைப்பாடுகள். விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக லண்டன் சென்றவர்கள் தப்பியோட்டம், கைது செய்யும் நடவடிக்கை தீவிரம். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் அதிகாலையில் ராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து சுற்றி வளைப்பொன்றினை மேற்கொண்டுள்ளனர். குடத்தனை கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் இளைஞர் ஒருவர் பலர் மீது வாள்வெட்டு மேற்கொண்டு இதுவரை பலரை காயப்படுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் அதிகாலை ராணுவம் மற்றும் மருதங்கணி போலீசார் இணைந்து குறித்த சந்தேக நபரை கைது செய்ய சென்றுள்ளனர். நாட்டின் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் கனமழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேலான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கடலோர பகுதிகளில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. கணேமுல்ல சஞ்சீவ என்ற பாதாள உலக கும்பல் உறுப்பினரின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி கொலையை திட்டமிட பயன்படுத்திய கைபேசி கம்பகா பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் கொழும்பு குற்றப்பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கைபேசி மூலம் முக்கியமான பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எதிர்வரும் தேர்தல்களில் பொதுஜன பெரமுன வேட்பாளர்களிடமிருந்து போலீஸ் அறிக்கை பெறப்படும் என அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வேட்பாளர்கள் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார்களா இல்லையா என்பதை கண்டறியவே இந்த நடைமுறை என அவர் விளக்கியுள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் மாகாண சபை தேர்தல் நடைபெறவுள்ளதால் அதற்கான வேட்புமனுக்களை எவ்வாறு சமர்ப்பிப்பது என்பது குறித்து ஒரு கட்சியாக முடிவெடுக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். புலனறுவையில் போதைப்பொருள் கடத்தல் மூலம் பெற்ற 30,24,900 ரூபாய் பணத்தை தம்பசம் வைத்திருந்த சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நேரத்தில் சந்தேக நபரிடம் 2 கிராம் 300 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. புலனறுவை போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. அடுத்த கல்வியாண்டில் தரம் 1 மற்றும் தரம் 6 மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படாது என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி தரம் 1 மற்றும் தரம் 6 மாணவர்களுக்கு சுய கற்றல் கையேடுகள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தங்கத்தின் விலை நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று 20,000 ரூபாயினால் குறைவடைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு சந்தை தரவுகள் குறிப்பிடுகின்றன. நேற்றைய தினம் 3,79,200 ரூபாயாக காணப்பட்ட 22 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 3,60,800 ரூபாயாக குறைவடைந்துள்ளது. இதேவேளை நேற்று 4,10,000 ரூபாயாக இருந்த 24 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை இன்று 3,90,000 ரூபாயாக குறைவடைந்துள்ளதாக செட்டியார் தெரு தங்க சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. களுத்துறை பாதுக்க பிட்டும்பே பிரதேசத்தில் வசிப்பவர்களுக்கு காகமொன்றினால் பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கடைகளுக்குள் நுழைந்து பணத்தை திருடுவது, மக்கள் மீது ஏறி நிற்பது போன்ற செயற்பாடுகளில் காகமொன்று ஈடுபட்டு வருகின்றது. இந்த காகம் யாரோ ஒருவரது வீட்டில் வளர்க்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அந்த பகுதியில் உள்ள அலுவலகம் ஒன்றுக்கு சென்ற பெண்ணின் முதுகில் காகம் அமர்ந்து கொண்டிருக்கும் புகைப்படம் ஒன்றும் வெளியாகியுள்ளது. இவ்வாறான நிலையில் குறித்த காகத்திற்கு எதிராக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வஜிர அபேவர்த்தனவுக்கு வங்கி கணக்கு இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் அரசியல்வாதிகள் குழுவிற்கு லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்திற்கும் விவாத பொருளாக மாறியுள்ளது. வஜிர அபேவர்த்தன, முசம்மில், நவீன் திசாநாயக்க, அகிலவிராஜ் காரியவசம், மனுஷ நாணயக்கார மற்றும் பலர் இது குறித்து கலந்துரையாடியுள்ளனர். பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க பிரித்தானியா சென்று நாடு திரும்பாமல் அங்கு தலைமறைவான 10 வீரர்களுக்கு எதிராக சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட உள்ளது.
விளையாட்டுத் துறையில் தவறான நடத்தைகளை தடுப்பதற்கான சிறப்பு புலனாய்வு பிரிவு நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் இதனை வெளிப்படுத்தியது. குறித்த வீரர்களால் அரசாங்கத்திற்கு சுமார் 5 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து கஞ்சா, போதை மாத்திரை, மாவா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மணியந்தோட்டம் பகுதியில் இருந்து 21 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் 1 கிராம் 200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதை தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்கின்ற நபர் அவர் இன்றைக்கு உலகமே சொல்லுது அவர் மூளை சரியில்லை, அவர் மென்டல் என்று சொல்லுது. நான் சொல்ல மக்கள் சொல்றாங்க. ஏன்னு கேட்டா பேர் எதுவும் இல்லை, மக்கள் மத்தியில் என்னத்தை கதைப்பது, யாரோடு கதைப்பது, எப்படி கதைப்பது, எந்த கோணத்தில் கதைப்பது என்பது கூட புரியாமல் உளறுகின்ற நபராக மாறியிருக்கின்றார். கடந்த காலத்தில் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக திறமையான அந்த யூடியூப் செய்கின்ற பெண்களை இழிவுபடுத்தின மனசு. அந்த பெண் பிள்ளைகள் உண்மையிலே இந்த மாதிரியான ஊடகத்துறைக்கு வருவது என்பது பெரிய சவால். அந்த சவால்களுக்கு மத்தியில் என்ன ஷேடமக அந்த சங்கவி என்கின்ற சகோதரியினுடைய யூடியூப் சம்பந்தமான படுகேவலமாக, அது மாத்திரமா அங்க இருக்கின்ற மக்கள், அங்க இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாமே குடுக்காரன், கசிப்பு அடிச்சு போட்டிருக்கிறான், தண்ணி அடிச்சு போட்டிருக்கிறான். அது மாத்திரமா வெளிநாட்டில் இருக்கின்றவன் அவன்லாம் சும்மா எல்லாம் மென்டல் ஆகி இருக்கின்றான் என்ற வகையான கூற்றுக்கள் என்பது உண்மையிலேயே இது இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்களால் ஜீரணிக்க முடியாது. யாழ்ப்பாணத்து மக்களால் வெறுத்தொதுக்கப்படுகின்ற நபராக மாறியிருக்கின்றார் ஒன்று. அதனால் இவர் சம்பந்தமாக மேலதிகமாக இவர் சம்பந்தமாக பேசுவது புரோஷனமற்றது. ஏனென்றால் இந்த ஒரு சில நோய்களுக்கு மருந்து கொடுத்தா அதை தீர்க்கலாம், குணப்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்ப இந்த ஒரு சில நோய் இருக்குது, அதுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முதல்ல அவர் அந்த நோய் இருப்பதாக ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. அந்த நோய் இருப்பதாக ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு மருந்து கிடையாது.